ஹலோ கைஸ், நம்ம பார்க்க போகிற வீடியோ இன்ட்ராநெட் இன் டிஜிட்டல் பேங்கிங். ஓகேங்களா? இன்ட்ராநெட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு செட்டான ப்ரிமிசஸ்க்குள்ளவே அந்த ஒரு வளாகத்துக்குள்ளே யூஸ் பண்ணுற நெட் தான் இன்டர்நெட். ஓகேங்களா? அவங்களுக்குள்ளே யூஸ் பண்ணி கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது யூஸ் பண்ணுறது தான் இந்த இன்டர்நெட் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ அது டாபிக் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கம்யூனிகேஷன். ஸோ இன்டர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பர்பஸ் வந்து இன்டர்நெட் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இன்டர்நெட் ஆர் ப்ரொவைட் நெட்வொர்க்ஸ் யூஸ்டு டு இன்டர்னல் கம்யூனிகேஷன் வித் இன் பேங்க். அதாவது அந்த பேங்க்குள்ளே ஒரு பிரான்ச் இருக்குன்னா அந்த பேங்க்குள்ளேயும் கம்யூனிகேட் பண்ணுறது. ஓகேங்களா? அது ஃபோன் காலாக இருக்கலாம். நம்ம லேண்ட் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த நான் ப்ரீவியஸ் வீடியோவில் ஸோ அதே மாதிரி தான் சேமாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது இன்டர்நெட்டும் லேண்ட் மூலமாக செயல்படுது. அது மூலம் கைண்டாது. ஓகேங்களா? அந்த இன்டர்ஃபேஸ் தான் லேண்ட் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இன்டர்நெட் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் நெட்வொர்க்ஸ், அதாவது வந்து ப்ரைவேட் நெட்வொர்க் செயல்படுது. இவங்க வந்து இவங்களுக்குள்ளேயே அந்த ஃபைல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபோன் கால்ஸாக இருக்கட்டும், இல்லை வாட் எவர் இட் இஸ் ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், எது இருந்தாலும் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறாங்களா? அதுதான் வந்து இன்டர்னல் கம்யூனிகேஷன் மூலமாக ஹெல்ப் பண்ணுது இந்த இன்டர்நெட் சொல்கிறாங்க. ஓகேங்களா? பிளாட்ஃபார்ம் ஃபார் எம்ப்ளாயிஸ் டு ஷேர் இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கொலாபரேட் ஆன ப்ராஜெக்ட்ஸ், இப்போ 2-3 டீம் ஒன்றா சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஆக்சஸ் இன்டர்னல் ரிசோர்ஸஸ். ஓகேங்களா? இன்டர்னல் ரிசோர்ஸஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் இவங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கப்படுது. ஓகேங்களா? ரிசோர்ஸஸ் வந்து இந்த டேட்டா செட் நீங்கள் யூஸ் பண்ணி இங்கே ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணலாம் சொல்லுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஷேரிங் அண்ட் கொலாபரேஷன். ஸோ டாக்குமெண்ட் ஷேரிங் கொலாபரேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ இன்டர்நெட் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுது. ஓகேங்களா? நம்ம டாக்குமெண்ட் வந்து இப்போ ஒரு மேனேஜர் பேங்க் மேனேஜர் இருக்காரு, அந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்கா. ஓகேங்களா? அவங்க 2 பேரும் டேட்டா வந்து ஷேர் பண்ணி கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம இந்த ஆடிட்டிங் ஒர்க்கை முடிக்கணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் லைக் தட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஃபெசிலிட்டி டாக்குமெண்ட் ஷேரிங் அண்ட் கொலாபரேஷன் அமங் பேங்க் எம்ப்ளாயிஸ். அவங்க பேங்க் எம்ப்ளாயிஸ்க்குள்ள அவங்க கொலாபரேட் பண்ணி ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்காக இது ஹெல்ப் பண்ணுதுன்றாங்க. ஓகேங்களா? ஷேர்டு ஃபோல்டர்ஸ், ஷேர்டு ஃபோல்டர்ஸ் அவங்க ஃபோல்டர்ஸ் ஷேர் பண்ணி தான் இருக்கட்டும். அப்புறம் விக்கீஸு, அப்புறம் வந்து கொலாபரேட்டிவ் டூல்ஸ் கான்ட்ரிபியூட் டு எஃபிஷியன்ட் டீம் ஒர்க். ஓகேங்களா? ஸோ எஃபிஷியன்ட் டீம் ஒர்க் யூஸ் பண்ணுறது வந்து இந்த இன்டர்நெட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் நாலேஜ் ஷேரிங்னா அவங்க வந்து அவங்களோட நாலேஜ் வந்து ஷேர் பண்ணி தரணும். அவங்களோட தாட்ஸ், ஓகே, அவங்களோட இருக்க ஐடியா, அவங்களோட ஸ்கில்லை வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக டைப் பண்ணி இன்னொருத்தவங்க கொடுக்குறதா பார்த்தீங்கன்னா அந்த நாலேஜ் வந்து ஷேர் ஆகுது சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேணா எம்ப்ளாயி போர்ட்டல். ஸோ எம்ப்ளாயி போர்ட்டல் பற்றி பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப்டன் டிப்ளாய் இன்டர்நெட் போர்ட்டல்ஸ் ஃபார் எம்ப்ளாயிஸ். அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்காக ஒரு போர்ட்டல் ரெடி பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஆக்சஸிங் கம்பெனி நியூஸ், பாலிசிஸ், ட்ரைனிங் மெட்டீரியல் அண்ட் அதர் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் வந்து அவங்களுடைய கம்பெனியோட நியூஸ், அந்த கம்பெனி பற்றின புது நியூஸ், மீன்ஸ் பேங்க் பற்றின புது நியூஸ், அவங்களோட புது பாலிசி என்ன, ரூல்ஸ் என்ன எடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ், புதுசாக இருந்தால் ட்ரைனிங் கொடுக்கணும், அந்த ட்ரைனிங் வந்து நம்ம படிக்கணுமா, நம்ம என்ன லேர்ன் பண்ணணும், ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ், அப்புறம் அதர் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன், அதெல்லாம் வந்து இந்த இன்டர்நெட் மூலம் கொடுக்குறாங்க. அப்படி இன்டர்நெட் மூலம் கொடுக்குறதுனால பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக ரீச் ஆகுது. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு செக்யூராக போய் சேருது. ஓகேங்களா? இப்போது இன்டர்நெட் மூலம் போகிறது சோஷியல் மீடியா போகிறது பார்த்தீங்கன்னா செக்யூராக நமக்கு தெரியாது. பட் அவங்க இன்டர்நெட் மூலமாக யூஸ் பண்ணாலும் அது செக்யூரான வேலை ஷேர் பண்ணப்படுது அந்த டேட்டா சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு டேட்டா ஆக்சஸ். ஸோ சென்ட்ரலைஸ்டு டேட்டா ஆக்சஸ் பொறுத்த என்ன பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ட் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் பிரான்ச்சஸ் இத்தனை பேங்க். அது வந்து டிஃப்ரெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஒரு பிரான்ச்சுக்குள்ள இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கனெக்ட் பண்ணுது இன்டர்நெட். ஓகேங்களா? அப்படின்னும் போது எனேபிளிங் சென்ட்ரலைஸ்டு ஆக்சஸ் டு ஷேர் டேட்டாபேஸ் அண்ட் அப்ளிகேஷன். ஓகேங்களா? அதாவது ஒரு எல்லாருக்கும் ஷேர் பண்ண டேட்டாபேஸை வந்து இந்த இன்டர்நெட் கொடுக்குது. ஓகேங்களா? எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியுது அப்படின்றாங்க. ஓகேங்களா? இப்போ வாட் எவர் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அந்த டேட்டா ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பண்ண முடியுதுன்றாங்க. ஓகேங்களா? இல்லை ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ண முடியுதுன்றாங்க. சென்ட்ரலைஸ்டு டேட்டா ஆக்சஸ் எல்லாராலும் அந்த பயன்படுத்த முடியுது சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பாலிசிஸ் அண்ட் கைட்லைன்ஸ். ஸோ செக்யூரிட்டி பாலிசி அண்ட் கைட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆர் யூஸ்டு டு டிசமினேட் இன்டர்னல் செக்யூரிட்டி பாலிசிஸ் அண்ட் கைட்லைன்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க இன்டர்னலாக என்னென்ன செக்யூரிட்டி பாலிசிஸ் யூஸ் பண்ணணும், எதாவது கடைபிடிக்கணும், எதாவது வந்து அவங்களுக்கு நெறிமுறைகளாக இருக்குங்களா, எதாவது ஃபாலோ பண்ணக்கூடாது சொல்லிட்டு இது மாதிரிலாம் பண்ணணும் சொல்லிட்டு அதை வந்து அவங்களுக்கு டிஸ்க்ளோசர் பண்ணுறது, அவங்ககிட்ட தெரியப்படுத்துறதுக்காக இந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணப்படுறாங்க. ஜஸ்ட் லைக் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் ஹியூமன் ரிசோர்ஸ் போர்ட்டல்ஸ். ஓகே, ஹெச்ஆர் போர்ட்டல்ஸ். ஓகேங்களா? இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்ஸ் may include HR portals to provide employees with access of information related to benefits, payroll, policies and training programs. ஓகேங்களா? இப்போ ஹெச்ஆர் பர்பஸ்க்காகவும் இந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணப்படுதுன்றாங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ், உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்ன அலவன்ஸ் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சதுக்காக. அப்புறம் வந்து பேரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சார், நீங்கள் எத்தனை லீவ் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ சேலரி இந்த மாதம் வரும், உங்களுக்கு எந்த இயர்னிங் லீவ் எத்தனை, உங்களுக்கு வந்து கேஷுவல் லீவ் எத்தனை இருக்குது, இயர்னிங் லீவ் இருக்குது, அந்த லீவ் பற்றின டேட்டாஸ் இருக்குது இருக்கட்டும். அப்புறம் பாலிசிஸ், என்னென்ன பாலிசிஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இது நீங்கள் பண்ணது உங்களோட டெசிக்னேஷன் பொறுத்து நீங்கள் இதை பண்ணணும், நீங்கள் இதை பண்ணணும் சொல்லிருக்கோங்களா, அதெல்லாம் அதில் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஸோ ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா இது காமனான ஒன்று. ஓகேங்களா? அவங்களோட எம்ப்ளாயோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்காக அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன கனெக்ட் பண்ணுறாங்க அவங்களோட ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்காக. அதுக்காக நம்ம இப்போ என்னென்ன அட்டன் பண்ண சொல்லிட்டு அவங்க எம்ப்ளாயிஸே பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? அதான் இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் போர்ட்டல் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடி மேனேஜ்மெண்ட் சப்போர்ட். ஸோ ஐடி மேனேஜ் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இன்டர்நெட் ஃபெசிலிட்டி ஐடி மேனேஜ்மெண்ட், அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட். அவங்க வந்து அந்த எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அந்த இன்டர்நெட்டை. ஐடி டீம்ஸ் மேனேஜ் மானிட்டர் நெட்வொர்க் ரிசோர்ஸஸ், கண்டக்ட் ரிமோட் சப்போர்ட் அண்ட் கம்யூனிகேட் அப்டேட் எம்ப்ளாய்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இன்கேஸ் அந்த இன்டர்நெட்டில் எதனா இஷ்யூ இல்லை அந்த அப்டேட் பண்ணணும், இல்லை பார்த்தீங்கன்னா எதனா ட்ரபிள் ஷூட் பண்ணணும் அப்படின்னா அவங்க அந்த ஐடி டீம் வந்து அதை பண்ணுறாங்க. ஓகேங்களா? மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. எதனா நெட்வொர்க் ரிசோர்ஸ் வந்து
நல்லா கரெக்டாக இருக்காதா தப்பாக இருக்காதா பார்த்துட்டே இருக்காங்க. இன்கேஸ் என்ன தப்பு இருந்தால் சர்வரை பார்த்து சரி பண்ணுறோம். ஓகேங்களா? கான்டாக்ட் ரிமோட் சப்போர்ட் அந்த கம்யூனிகேட் அப்டேட் எம்ப்ளாய்ஸ் அது அப்புறம் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து அப்டேட் பண்ணுறாங்க அதை பற்றி. ஓகேங்களா? அதான் வந்து ஐடி மேனேஜ்மெண்ட் சப்போர்ட்டோட ஒரு மெயின் வேலைன்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன். ஸோ ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி யூஸிங் இன்டர்நெட் ஹவு தே ஆட்டோமேட் த ஒர்க், அவங்க எப்படி அந்த ஒர்க்கை வந்து ஆட்டோமேட் பண்ணுறாங்க யூஸிங் இன்டர்நெட். ஓகேங்களா? ஸோ இன்டர்நெட் கேன் இன்டெகிரேட் ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன் டூல்ஸ் ஸ்ட்ரீம்லைனிங் இன்டர்னல் ப்ராசஸ் அண்ட் இம்ப்ரூவிங் த எஃபிஷியன்சி டாஸ்க் அப்ரூவல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட் ரூட்டிங் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? அதாவது இவங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணி அந்த பேங்க் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு விஷயத்தை வந்து ஆட்டோமேஷன் பண்ணுறாங்க, அதாவது ஸ்ட்ரீம்லைனாக ஒரு தடையில்லாத ஒரு கண்டினியூஸான ஒரு வேலை வந்து இன்டர்னல் ப்ராசஸ் வந்து எப்படி அவங்களால கொடுக்க முடியுது, அதுதான் வந்து இது மூலமாக பண்ண முடியுது, இன்டர்நெட் மூலமாக பண்ண முடியுதுன்றாங்க. ஓகேங்களா? ஸோ எஃபிஷியன்ட் டாஸ்க் சச்சஸ் அப்ரூவல்ஸ், இந்த அப்ரூவல்ஸ்லாம் வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து ஆத்தன்டிகேஷனாக நீங்கள் அப்ரூவ் பண்ணிடலாம் சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குறது. அப்புறம் டாக்குமெண்ட் ரூட்டிங். ஸோ டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்ட் வந்து இங்கே தான் போகணும், எல்லாரும் ஆதார் ஐடியெல்லாம் வந்து இந்த ஃபோல்டருக்கு போகணும், எல்லாரோட பேன் டீடைல் இந்த ஃபோல்டருக்கு போகணும் சொல்லிட்டு அவங்க ரூட்டிங் பண்ணி வச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை தான் அங்கே போய்டும், அவங்க டீடைல்ஸ் கொடுத்தணும். ஓகேங்களா? அப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இது இவங்க பண்ண சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அது தான் பண்ணி முடிச்சுட்டு ரிப்போர்ட் அமைச்சாங்க. அந்த ரிப்போர்ட்லாம் ஒன்றா வந்து ஆட்டோமேஷன் பண்ணி அவங்கள ஒரு ரிப்போர்ட்டை மொத்தமாக ஒரு கன்சாலிடேட் ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேரியஸில் டைமிங் வச்சு பண்ணி கொடுக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒன் ஆஃப் ஈஸியஸ்ட் டாஸ்க்காக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த மீட் பண்ணுவோம். அது உங்களுக்கு பாரா.